இளைய மக்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புதேன். இளைய மாப்பிள்ளைகளா, அடுத்து ஒரு சுத்த கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ஏற ரூட்டில் இருக்கிற தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம். இந்த கிராமம் செமையாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். தாண்டிக்குடி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயும் ஒட்டஞ்சத்திரம் வழியாகவும் போகலாம், வத்தலகுண்டு வழியாகவும் போகிறோம். இந்த 3 மாவட்டத்துக்கும் காமனாக 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது. கவர்மெண்ட் பஸ்ஸு விடிய காலம். நைட்டு 7 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணாலும் சரி, இல்லை காலையில் போயிட்டு 4:30 மணிக்கு போனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு 4:30 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் வியூவை, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் 4:30 மணிக்கு அந்த போனால் தான் அந்த விடிய காலத்தோட அந்த குளிரையும் வெயிலையும் ஒன்றா உணர முடியும். பக்காவாக இருக்கும். வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காரு சிவபெருமானை இயற்கையை. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பச்சை பச்சைன்னு பயங்கரமாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படி ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்து போனோம் அப்படின்னா நம்ம மனசில் உள்ள எந்த கஷ்டத்தையும் அந்த இடத்துல இருக்காது. அந்தளவுக்கு தான் கொடுத்துருந்தாரு. பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடம்லாம் பச்சை பச்சைன்னு. அதுவும் அந்த வெயில் அடிக்கக்குள்ளே இன்னும் பலன்னு முன்னக்குள்ளே நமக்கு மனசில் உள்ள எல்லா கவலைகளும் அங்கே உள்ள வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சு. வாங்க அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ரூம் காமிக்கிறேன். ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எடுத்திருந்தாங்கன்னா அதை காமிக்கிறேன். அங்கே உள்ளவங்க தெரிஞ்சவங்க, வர வழியில் பழக்கமானவங்க. ரூம் பார்த்திங்க அப்படின்னா காமிக்க பாருங்கள். அதை பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்கா, பயங்கரமாக இருக்கா, வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்களா. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு 1000 ரூபாங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அது ஒரு வீட்டோட அட்டாச்மெண்ட் தான், ஒரு ரூம் தான். 2 பேருக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் டீசெண்டாக ஓரளவுக்கு டிசிப்ளினாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பக்காவாக இருந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எங்கெங்கே இருக்குன்னு. சின்ன வீடோட அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனால் தான் நமக்கு அது தெரியும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ரூம் வந்து எடுத்துக்கலாம். ஏன் நான் ரூம் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை குளிக்கிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அதனால தான் ரூம் எடுக்க சொல்கிறேன். நம்ம ஐயா பாருங்கள், நம்ம ஐயா தான் நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாப்புல அவரோட தோட்டத்தில். இவர் மூலியமாக தான் நம்ம குளித்தோம். இந்த தோட்டத்தில் தான் நம்ம குளித்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதில் குளிச்சுட்டு தான் கிளம்புனோம். அவர் தோட்டம் தான் இது எல்லாமே. அவர் தோட்டத்தில் விளையிற காய்கறியும் நமக்கு கொடுத்தாப்புல கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நம்ம அடுத்து கிளம்பியாச்சு, சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம தோசை தான் சாப்பிட்டோம். அந்த தாண்டிக்குடிங்கிற கிராமத்துலேயே பக்கத்துலேயே இருந்துச்சு, ஒரு 2-3 கடை இருந்துச்சு. நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணனும் சூப்பராக பேசினாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏத்தாப்புல விநாயகர் பெருமான் கோயில் இருந்துச்சு. அவர் தரிசிக்காமல் நம்ம எங்கேயும் போக முடியாது, உங்களெல்லாம் தெரியும். அவரை போய் தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே போயிட்டோம். கோயிலில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த விநாயகர் சிலையில் சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. அதையும் நம்ம தரிசிச்சுட்டு பக்கத்தில் சின்ன கோயிலாக இருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்துட்டு, சின்ன சுவாமிகள்லாம் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்பனை தேடி போயாச்சு. நம்ம அப்பனை எங்கே போனாலும் கண்டிப்பாக இருப்பார். நம்ம போகிற இடத்துலலாம் அவர் இருப்பார், அவர் போகிற இடத்துல நானும் போயிடுவேன். ஏன்னா இது காமனாக எல்லா ஏரியாவிலும் நடக்கிறது. எங்கே போனாலும் அவர் தரிசிக்காமல் நான் போக முடியாது. ஸோ அதையும் நம்ம அப்பாவையும் பார்த்தியாச்சு. அங்கே இடத்துல என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஜலம் கண்ட அண்ணாமலை ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அங்கே இருக்கார். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த சிவன் கோயில். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா திருநீர் மூலியமாக நல்லா அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்கொள்ளா காட்சி. காலையிலேயே சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு அடுத்து கிளம்பியாச்சு. கிளம்பி வெளில போகலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு செடி ஒன்று இருந்துச்சு. அதாவது மீடியமாக தான் இருந்துச்சு, மரம் மாதிரிக்கே நல்லா இருந்துச்சு. அதை பார்க்க என்ன செடின்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்துச்சு. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இந்த பழம் எல்லாம். இதையும் பார்த்துட்டு அடுத்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிக்க போனேன். அது ஐயா கடை தான். அது கிட்டத்தட்ட ஒரு 6 கடை தான் இருந்துச்சு. ஐயா பயங்கரமாக நல்லா பேசினாப்புல. ஒரு டீயை போட்டு கொடுத்தாப்புல. டீ சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருந்துச்சு. அப்படியே டீயை குடிச்சிட்டு ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். இந்த மாதிரி கிராமத்தை ஒட்டி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போயாகணும். அந்த கோயிலோட பேர் பார்த்திங்க அப்படின்னா கதவுமலைநாதர் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சிவன் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கிராமத்துக்கு நடுவில் போய் தான் அந்த நம்ம ஸ்பாட்டுக்கு போயாகணும். பார்க்கக்குள்ள அப்படி இருந்துச்சு. கிராமம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சின்ன குழந்தைகள், அங்கே உள்ள மக்கள் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நம்ம ஒரு சிட்டிலேருந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போகக்குள்ள எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பக்காவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் கிராமத்துலலாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சிமெண்ட் ரோட்டில் தான் நம்ம போயாகணும்.
இந்த சிமெண்ட் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த தாண்டிக்குடி கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 1½ கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர்கிட்ட நம்ம பைக்கில் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே பைக் அலோடு கிடையாது. உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. வெளிலேருந்து வரவங்களுக்கு யாருக்கும் அலோவ் கிடையாது. இந்த ரோடு வழியாக போய் சிமெண்ட் ரோடு வழியாக போய் அந்த பைக் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம நடந்து தான் போயாகணும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நடந்து போகிறதே ஒரு தனி ஃபீல் தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த சில்லுன்ற கிளைமேட்டுக்கும் நிறைய செடிகள், கொடிகள் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே யானை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சோலார் கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை யாரும் டச் பண்ணிட வேண்டாம் போகிறவங்க. கண்டிப்பாக அது சேஃப்டியாக தான் போகணும். ரொம்ப க்ரூஷியலான ஏரியா அது. இந்த பாதை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி டக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நடந்து போங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பைக்லேயோ இல்லை ஜீப் மூலியமாவோ இங்கே போயிங்க. ஸோ இங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பைக் நிப்பாட்டுற ஸ்பாட்டை நான் காமிக்கிறேன். அதுலேருந்து நம்ம போக முடியாது. இந்த பைக் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் தான் நம்ம பைக்கில் போகலாம். அதுக்கு மேலே நமக்கு பைக் அலோடு கிடையாது. அதனால் இது வரைக்கும் நம்ம பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து தான் போயாகணும். இப்போ பைக்கை நிறுத்திட்டு நம்ம இதுலேருந்து தான் நடந்து போனோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. வனத்துறையினர் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வழியாக போகிறவங்க கண்டிப்பாக அவங்களோட பர்மிஷன் வாங்கி தான் போயாகணும். வனத்துறையோட எச்சரிக்கையோட இது பாதுகாக்கப்பட்ட இடம். அதாவது யானைகள் இது மாதிரி சின்ன சின்ன விலங்குகள்லாம் நடமாடுற இடம் அப்படிங்கிறனால இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம போகிற மாதிரிக்கே இருக்கும். அங்கே இருப்பாங்க முன்னாடியே. கண்டிப்பாக அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் நம்ம போக முடியாது. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே மோஸ்ட்லி நான் இந்த கோயிலோட டைமிங் இது எப்படி போகலாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா எனி டைம் திறந்து தான் இருக்கும். இதுக்கு பூசாரி அந்த பூஜை பண்ணுறவங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எப்போ போனாலும் நம்ம கையில் இது பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கேருந்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். அது போக இந்த இடத்துக்கு எப்போ போகலாம் பார்த்தீங்கன்னா சித்திரை 1 மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மிச்ச நாள் எந்த நாளும் அலோவ் பண்ணுறது கிடையாது. இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அஃபிஷியலாக அலோவ் பண்ணுறது சித்திரை 1 மட்டும்தான். பட் மேலே ஒரு 2 ஊர் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே லோக்கல் பீப்புளை எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. லோக்கல் பீப்புள் எல்லாமே ஜீப் மூலியமாகவோ இல்லை பைக் மூலியமாகவோ போகிறாங்க. பட் வெளியிலேருந்து வர்றவங்கள அலோவ் பண்ணுறது இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இங்கே பர்மிஷன் வாங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகிறவங்க இயர்லியாகவே காலைல 5 மணி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. ரொம்ப கூட்டமாக போகாதீங்க. ரொம்ப கூட்டமாக போனீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா நான் போகலையே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 50 பேரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சம்பவம் நடந்ததுனால அங்கே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன சம்பவம் நடந்தனால அலோவ் பண்ணுறதில்ல. அது நான் என்னன்னு சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் நேரில் போனீங்கன்னா தெரிஞ்சுங்க. அடுத்து உள்ள அனைத்து தகவலையும் நம்ம பார்ட் 2ல் போய் பார்க்கலாம்.